தமிழ் இலக்கியங்கள்ல ஜாதின்னு இருக்கா? வகுப்பு வேற, கிளாஸ் அது வேற. அது ஏழை பணக்காரங்க. ஜாதி என்ற சொல்லு நம்முடைய சொல் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம் மீது காலையில் நான் சொன்ன பாருங்க, நம் மீது திணிக்கப்பட்ட ஒன்று. ஒரு பண்பாட்டு படையெடுப்பில் முதலாவதாக ஜாதி முக்கியமானது. பெரியார் கொள்கையில் ரெண்டு முக்கியமாக சொல்லணும். ஒன்று ஜாதி ஒழிப்பு, இரண்டாவது சொல்லுங்க பார்க்கலாம், பெண்ணடிமை ஒழிப்பு. ஜாதி ஒழிப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, இதுதான் தந்தை பெரியாருடைய அடிப்படையான கொள்கை. இந்த இரண்டிலும் மாற்றம் ஏற்பட்டு விட்டால் சமுதாயம் உயர்ந்த நிலை அடையும். நான் கேட்குறேன் ஐயாவுக்கு, பெரியார் நான் 10 பேர் நிற்க வைக்கிறேன். பெரியார் கேட்டார், யாரு என்ன ஜாதின்னு சொல்லு, சொல்ல முடியுமா? அப்ப ஜாதிக்கு என்ன அடையாளம் இருக்கு? ஒன்றும் கிடையாது. அப்ப அது இயல்பானது அல்ல, இயற்கையானது அல்ல, அது திணிக்கப்பட்ட செயற்கையான ஒன்று. சிலர் பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் தான் உயர்ந்தவர்கள். நீங்க எல்லாம் கேட்ட இந்த புத்தக கடையில் இந்த மனுநீதி உருளத்துக்கு இந்த சின்ன புத்தகம் எல்லாம் வித்து போச்சு சார். மகிழ்ச்சி, அதை படிச்சு பாருங்க. எதோட முடிச்சு போடுறான் ஜாதியை, நல்லா கவனிங்க. மக்களுக்கு ரொம்ப நம்பிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா, படிச்சவங்க கூட கடவுள் தான். சரஸ்வதிங்கிற பாட்டிக்கு சரஸ்வதினு கையெழுத்து போட தெரியாது. அதெல்லாம் உண்மை. எல்லாம் கடவுளோட முடிச்சு போறேன் சார். ஏன் அதை முடிச்சு போட்டான்னா, அதை சொன்னாதான் நீங்க சிந்திக்க மாட்டீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே நம்பிடுவோம். அப்படி விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அதை கடவுளின் பெயரால் சொன்னா நிச்சயம் நம்புவான். அங்கெல்லாம் வச்சிருக்கான். பெரியார் பார்த்தார், அதான் வள்ளுவர், திருவள்ளுவர், பிறப்புக்கும் எல்லா திருக்குறள்ல எங்கேயாச்சு ஜாதின்னு சொல்லிருக்கா? கடவுள்னு சொல்லிருக்கா? மதம்னு ஒரு சொல்லிருக்கா? வேதம்னு ஒரு சொல்லிருக்கா? அதனால திருக்குறளை கூட சங்கராச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, திருக்குறளை கூட தமிழை நீச பாஷன்னா, தீக்குறளை சென்றோதன்னு ஒரு பாட்டு வரியா மார்கழி மாசத்துல பஜனை பாட்டு, தீக்குறளை சென்றோதும். அது சொன்ன சங்கராச்சாரி, தீய திருக்குறளை ஓத மாட்டோம். குறளைனா கோள் சொல்லுதல், அதான் சொல்லியிருக்காங்க. சங்கராச்சாரிய தீய திருக்குறளை ஓத மாட்டோம். இப்படி திருக்குறளை ஒத்துக்க மாட்டான். பரிமேக உரையை சொன்னது கூட திருக்குறள் மனுதர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பல விஷயங்களை சொல்லுதுங்கிறான். இங்க மனு தர்மம் எங்க, திருக்குறள் எங்க? மனு தர்மம் பிறப்பின் அடிப்படையில் பிரம்மாவே படைத்தார், நெற்றியில் படைத்தார் பிராமணன். திருப்பி திருப்பி சொல்லிதான் ஆகணும். தோல்ல பிறந்தவன் சத்திரியன், இடுப்பில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் சூத்திரன். பெரியார்கிட்ட பொதுக்கூட்டத்தில் ஒரு கேள்வி கேட்டான், ஐயா நீங்க பிராமண சத்திரிய வைசிய சூத்திரன் சொல்லிட்டீங்க, இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் எங்க பிறந்தான்னு கேட்டான். பெரியார்கிட்ட கேள்வி கேட்டான். அவன் தாண்டா அவங்க அப்பா அம்மாவுக்கு முறைப்படி பிறந்தவன். எப்படி பெரியார்கிட்ட பார்த்தா கேள்வி கேட்டு தப்பிக்க முடியாது. பெண்களை அதுலேயும் சேர்க்கவே இல்லை, அவுட்காஸ்ட். இந்த 4 வர்ணத்தை எல்லாம் கவனிங்க. இந்த 4 வர்ணத்துல பெண்களும் கிடையவே கிடையாது. பெண்களை ஒரு மனுஷே கருதலை. ஆனாதான் பெண்ணை அவ்வளவு மோசமா வச்சிருக்காங்க. ஜாதி என்று சொல்லி நமக்கு இல்லை. மனிதன் பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் சமம்தான்.
அப்படி ஏற்றத்தாழ்வு கற்பிக்கப்பட்டது, திணிக்கப்பட்டது, இயற்கையானது அல்ல. இந்த ஜாதி காரணமாகத்தான் மனித சமுதாயம் வளர்ச்சி அடைய வேண்டிய அளவிற்கு வளர்ச்சி அடையவில்லை. அது தடையாக இருந்தது. மனுஷனை பார்த்தா நாய் இப்போ அதை குறைக்குது, ஒரு நாய் இன்னொரு நாயை பார்த்தா குறைக்குது. மனுஷன் ஜாதியின் பேர அப்படிதான் இருக்கான். நல்லா நினச்சி பாருங்க. ஒரு அலுவலகமாக இருந்தா கூட கரெக்டாக கண்டுபிடிச்சிடறான். ஒரு 2 நாள் 3 நாள் போறோம்னு வச்சுங்களேன், நம்பால் யாரும் கண்டுபிடிச்சிடறான். எலெக்ஷனில் கூட எந்த ஜாதிக்காரன் அதிகமாக இருக்கோ அந்த ஜாதிக்காரன் தான் வேட்பாளர் நிப்பாட்டுறான். எப்படிலாம் வந்துருச்சு பாருங்க. ஆனால் மனித சமுதாயம் சமநிலை, சமத்துவம் அடைய வேண்டுமென்றால், வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அதற்கு தடையாக இருப்பவை அனைத்தையும் நான் நிர்மூலமாக்குவேன். பெரியார் வந்து சொல்லுவாங்க, ஆம் நான் ஒரு அழிவு வேலைக்காரன் தாங்கிறாரு. நீங்க என்ன எல்லாத்தையும் எதுக்கு எரிக்கிறீங்க உடைக்க? ஆமா நான் அழிவு வேலைக்காரன். எதை பார்த்தாலும் எனக்கு கோபம் தான் வருது. ஏன் கோபம் வருது? அத்தனையிலையும் இந்த வேறுபாடு வச்சிருக்கான், அத்தனையிலையும் உயர்வு தாழ்வு வச்சிருக்கான். அப்ப எனக்கு எதை பார்த்தாலும் கோபம் வருது அப்படின்னு சொல்லுது. தன்னுடைய கொள்கை என்னன்னு சொல்வது, பேதமற்ற இடம்தான் மேலான திருப்தியான இடம். பெரியாருடைய திருக்குறள் வாசகம் மாதிரி, பேதமற்ற இடம்தான் மேலான திருப்தியான இடம். பேதம் எந்த வகையில் இருந்தாலும் சரி, அது ஏழை பணக்காரனாக இருந்தாலும் சரி, ஆண் பெண்ணாக இருந்தாலும் சரி, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி இருந்தாலும் சரி, படிக்கிறவன் படிக்காத இருந்தாலும் சரி, எந்த வகையிலும் பேதம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அழிப்ப. அதுக்கு காரணமா என்னென்ன இருக்கோ அதையும் எழுப்ப. ஜாதி சொல்லும்போது கடவுளை சொன்னான், கடவுளை எழுப்பினார். ஜாதி சொல்லும்போது மதத்தை சொன்னான், மதத்தை எழுப்பினார். மதத்தை சொல்லும்போது சாஸ்திரத்தை சொன்னான், சாஸ்திரத்தை எழுப்பினார். கடைசியில் எங்க வந்தாரு? இந்தியா சுதந்திரம் அடைந்த இந்திய அரசியல் சட்டத்தில் தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது இருக்கு, ஆனா ஜாதி ஒழிக்கப்படுகிறது என்று இல்லை. பெரியார் கேட்டார், தீண்டாமை எங்கேருந்து வந்துச்சு? அதுக்கு மூலம் என்ன? எல்லாரையும் தீண்டாங்கிறானா? ஒரு ஐயரை பார்த்து தீண்டாங்கிறானா? ஒரு முதலியரை பார்த்து தீண்டாங்கிறானா? அப்ப தாழ்த்தப்பட்டவனை பார்த்தான் தீண்டாமை. அப்ப ஜாதி தானே மூலம். ஆக தீண்டாமைக்கு அடிப்படை மூல வேரா இருக்கக்கூடிய ஜாதியை ஒழிக்காமல் தீண்டாமை ஒழிக்கப்படுவது என்று சொல்வது அரசியல் சட்ட மோசடி. இதை சொல்ல யாரும் கிடையாது. அரசியல் சட்டம் 17வது திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, தீண்டாமை ஒழிக்கப்படுகிறது. அரசியல் சட்டம் 25, 26 என்ன சொல்லுதுன்னா, மதத்தின் அடிப்படையில் ஜாதி காப்பாற்றப்படுகிறது. அதனால தந்தை பெரியார் ஒவ்வொன்றா செய்கிறார்.